ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். இன்றைக்கி நான் லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சாம்பார் சாதம். இது பேச்சுலர் கூட ஈஸியாக செய்யலாம், சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. 100 கிராம் அளவுக்கு பருப்பு, 6 பூண்டு பல், துளியோண்டு சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதில் காய்கள்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பீன்ஸ் ஒரு 3 பீன்ஸ் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். குடமிளகாய் பாதி அளவு கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். சாம்பார் வெங்காயம் ஒரு 6 சாம்பார் வெங்காயம், அதாவது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குல்ல அது. கத்திரிக்காய் 2, அவ்வளோதாங்க. இப்போ காயெல்லாம் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். என்கிட்ட சாம்பார் பொடி இல்லை அப்படிங்கிறதுனால நான் சாம்பார் பொடி சேர்க்கலை, தனித்தனியாக தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வெண்டைக்காய் சேர்க்குறதா இருந்தால் வெண்டைக்காவை இப்படியே சேர்த்திங்கன்னா வளவளப்பு வந்துடும். அதனால் வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன், காய்க்கும் இந்த குழம்புக்கும். அடுத்து மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ தனியாத்தூள் சேர்க்குறேன். தனியாத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு சீரகத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு பாருங்கள். உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்க மாதிரி இருக்கணும். இது மாதிரி தான் செய்யணும்னு இல்லை. சாம்பார் தூள் இருந்துச்சுன்னா நம்ம சாம்பார் பொடியே சேர்த்துக்கலாம், இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி தனித்தனியாக சேர்த்துருக்குறேன். இங்கே பாருங்கள், ஒரு விசில் விட்டு எடுத்தேன், சூப்பராக எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருந்தேன், அதை கரைச்சிட்டு இதை அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த புளி சேர்த்ததுனால லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதம் சேர்த்துக்கலாம். சாம்பார் சாதம் செய்யும்போது நம்ம எப்போவுமே சாதத்தை நல்லா சாஃப்டாக வடித்து எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு சாதம் ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இன்றைக்கி 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாம்பார் சாதம் செஞ்சுருக்கேன். 100 கிராம் போட்டிங்கன்னா தாராளமாக 4 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். இப்போ சாதம் நல்லா கலந்ததுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். நேரம் ஆக ஆக அதுவாகவே கட்டியாயிக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், முன்னை விட நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது ஒன்றா மிக்ஸ் ஆகிக்கிறோம் நல்லா. இப்போ தாளிப்பு செய்யலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நீங்கள் நெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக எண்ணெயில் செய்கிறதுக்கும் நெய்யில் செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போது 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு அது நல்லா பொரிய விட்டுக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன், இது நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம், பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். இது பிடிச்சா சேருங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை மட்டும் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காய் வதக்கி சேர்க்கணுன்னு சொன்னேன்ல, இந்த மாதிரி நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கியே இதிலே வெந்துடும் நமக்கு. அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்து கடைசியாக உங்களுக்கு கலருக்காக என்ன பண்ணுறேன்னா, நான் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்து இதிலே இப்படியே வதக்கிட்டு தாளிச்சிட்டோம் அப்படின்னா, தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள்.
இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது விலாகில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். இப்படி தாளித்து கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம லஞ்ச் பாக்ஸில் ரெடி பண்ணிக்க வேண்டியதான். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸு சைடிஷ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பீர்க்கங்காய் முட்டை பொரியல், அதுக்கப்புறமா மாம்பழம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள்.